தேவனுடைய நிபந்தனை இல்லாத அன்பையும் தேவனுடைய கிருபையையும் போதிப்பதே புதிய ஏற்பாட்டு பிரசங்கிமார்களுடைய கடமையாக இருக்கிறது. நான் திரும்ப சொல்லட்டுமா? மற்றவைகளெல்லாம் வீணானவைகள். நான் திரும்ப சொல்கிறேன், தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை எந்த அளவு நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார். இரண்டாவது, அவருடைய கிருபை என்றால் என்ன? இன்னொன்று நான் சேர்த்து சொல்கிறேன், தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பயங்கரமான அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நிறைத்து வைத்திருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து எடுத்து காட்ட வேண்டியதுதான் புதிய ஏற்பாட்டு பிரசங்கியினுடைய வேலைங்க. நீங்கள் இன்னும் நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் இல்லை, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? குழி தோண்டி புதைக்கப்பட்ட லாசருவை வெளியே கொண்டு வந்தது போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக குழி தோண்டி புதைக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் கட்டளைகளை நீங்கள் தோண்டி எடுக்காதீங்க. எபேசியர் 2:14, 15, 16 3 வசனங்களை 3 மாதம் மெடிடேட் பண்ணுங்க. அது என்ன சொல்லுகிறது? நமக்கும் அன்பான நம்முடைய அப்பாவுக்கும் இடையில் நடுச்சுவராக இருந்தது எது? நியாயப்பிரமாணம் கட்டளைகள். எல்லாரும் விழுந்து போகிறா. ஃபெயிலியர். எத்தனை % ஃபெயிலியரு? 100% ஃபெயிலியர். நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தரும் நீதிமான ஆக முடியாது. அப்போ அந்த இடையில நின்ற, நமக்கும் தேவனுக்கும் பகையாக நின்ற அந்த நடுச்சுவராகிய நியாயப்பிரமாணம் கட்டளைகளை குழி தோண்டி புதைச்சிட்டார். எபேசியர் 2:14, 15, 16. ஏன் ஐயா? அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. அந்த அன்பு என்ன செய்ய தெரியுமா? நீ இளைய குமாரனை போல எவ்வளவோ மோசமான ஆளாக இருந்தாலும் அவருடைய அன்பு மாறலப்பா. என்ன செஞ்சார்? அப்பா உனக்கு இதான பிரச்சனை, என்கிட்ட நீ தைரியமாக வரமாட்டுங்க, உன் பாவத்தோடு வரமாட்டுங்க. ஏன்? இடையில ஒரு நடுச்சுவர் இருக்கு. என்ன செஞ்சிட்டாராம்? தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டாருப்பா. Now you are fully qualified. விசுவாசத்தினால் மாத்திரம் வரக்கூடிய தேவ நீதியை போதிக்கிற பிரசங்கங்கள் பிரயோஜனமானவைகள், மற்றவைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாதவைகள். அது பழைய உடன்படிக்கை. ரைட்? நாம் இப்பொழுது மேலான பெட்டர் காவனட்டில் இருக்கோங்க. அது என்ன செய்யும் தெரியுமா? ரோமர் 6:14 எழுதுறாரு. ரோமர் 6:14 என்ன எழுதுறாரு தெரியுமா? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? சின்ஸ் யூ ஆர் நாட் அண்டர் லா பட் அண்டர் கிரேஸ். அப்போ என்ன ஆச்சு? லா அதான் எபேசியர் 2:14, 15 ஒழிக்கப்பட்டாயிற்று. எனவே நீங்கள் கிருபைக்கு கீழே இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ளாதுப்பா. நீங்கள் தான் பாவத்தை மேற்கொள்ளுவீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நான் ஊழியர்களை பார்த்து தயவாய் கேட்டுக்கொள்வது, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை நீங்கள் போதியுங்க, ஜனங்களை வாழ விடுங்க. ஏன் தேவன் நியாயப்பிரமாணத்தை கட்டளையை குழி தோண்டி புதைத்தா தெரியுமா? அது ஜனங்களை வாழ விடலை. சதா குற்ற உணர்வு, சதா சந்தேகம், விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிறது தான் நியாயப்பிரமாண போதகர்களுடைய வேலை. இன்றைக்கி மனம் திரும்புங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். எஸ், இயேசு சொன்ன ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். யோவான் 10:34, 35 ரூம் போட்டு தியானிங்க, ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. நானும் வரேன். இந்த ஒரு வசனத்தை வாழ்நாள் முழுவதும் தியானிக்கலாம். ஏனென்றால் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவ வசனத்தினாலே நீங்கள் பிறந்ததினால நீங்கள் இப்பொழுது தேவர்களாக இருக்கிறீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.